இப்போ தெரியாது எங்களுக்கு MH45னா மும்பை எனக்கு தெரியாதுவா. இன்னும் இந்த ஊர் பேர் கூட उरुपड़ी எங்களுக்கு தெரியல. स्टैच्यू ऑफ यूनिटी गाड़ी इधर पार्क करने पड़ेगी, इधर से आपको बस में ले जाएंगे. मैं சாம்பார் आप எனக்கு ஆளும் நீ எப்படி வரீங்க? நீயும் ஆளும் அப்படி இப்படி ஏறாமல் எப்படி கெத்தாக வருவீங்களோ? இல்லை நான் பண்ண இல்லை. பஸ்ஸுக்குள்ளேயும் ஹெல்மெட்டை போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. 597. ஆமாம், நமக்கு என்ன தெரியும். Guys, very good morning to everyone. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 30 நவம்பர் நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ரூமு குஜராத்தில். ஸோ உள்ளலாம் வேறு லெவலில் இருந்துச்சு ரூமு. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம அபி வெளியே நிற்குது. அந்த அடித்த ஃபஸ்ட்டு கிக்கில் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகுங்க, அதுதான் அபி. ஸோ வண்டிக்கு வந்து செயின் லூப் பண்ணணுங்க. ஆயில் வந்து செயினில் சுத்தமாக இல்லை. ஸோ ஃபைனலி நம்ம வந்து இப்போது நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ தெரியாது எங்களுக்கு MH45னா மும்பை எனக்கு தெரியாதுவா. ஸோ நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஸோ மார்னிங் இந்த மாதிரி ஒரு வேறு ஊருக்குள்ளே நம்ம வந்து தங்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு தனி ஃபீல் கொடுக்குது. இன்னும் இந்த ஊர் பேர் கூட உருப்படி எங்களுக்கு தெரில. குஜராத் மட்டும் தெரியும், அதுக்குள்ளே ஏதோ ஒரு கேவடியா அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் பேர் இருக்குது. அந்த ஊர் பேர் எதுன்னு தெரியல. நம்ம தங்கியிருக்க வந்து பார்த்திங்கன்னா வீராஜ் ரெசிடென்சி, அதுக்குள்ளே தான் தங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஊரில் எப்படி இந்த காம்பவுண்ட் சுவர் போட்டு ஒரு வீடாக கட்டி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி கட்டி போட்டு இங்கே ரூம்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கூட. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சைடில் சூரத் இந்த மாதிரி இடத்துல நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம டியூக்கிங்கும் பிளான் போட்டிருக்கோம் வருங்காலத்தில். ஸோ நம்ம இந்த மாதிரி எப்போ ட்ரிப் அடித்தோன்னா நம்ம வந்து தங்கிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓ, இவ்வளோ தூரத்தில் நீ வீடு எடுத்து சும்மா போகிறதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய புத்தியாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, பிற்காலத்தில் ஆகும். குளிருக்கு பஞ்சம் இல்லாத ஊர் அண்ட் வெயிலுக்கும் பஞ்சம் இல்லாத ஊருங்க. ஸோ அப்படி என்னன்னு தெரிலங்க, சும்மா லைட்டாக ஒரு த்ராட்டலில் திருக்கி வச்சாலே வண்டி வந்து 100 வந்து ஈஸியாக ரீச் ஆகுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் திருக்கி வச்சா 120லாம் அசால்ட்டாக தொடுதுங்க வண்டி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்தா நகரோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனாலே நம்ம ரைட் சைடில் வந்து நம்ம அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தான் வரும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து மேப் போட்டாச்சு. ஸோ ஒரே ரோடு தான் இருந்தாலும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. ஸோ டைம் வந்து நம்மக்கிட்ட இல்லை. 10 o'clock வந்து நம்ம ரூமை வந்து வெக்கேட் பண்ணணும். 6.4 கிலோமீட்டர் 10 minutes காடுது. ஆனால் நம்ம போகிற ஸ்பீடுக்கு 5 minutesல போயிடலாம்னு நினைக்கிறேன். सर स्टैच्यू ऑफ यूनिटी देखने जाना? हाँ, गाड़ी इधर पार्क करनी पड़ेगी, इधर से आपको बस में ले जाएंगे. बस में ओके. पहुँच गाइस, स्टैच्यू ऑफ यूनिटी வந்து நம்ம வந்து டைரெக்டாக போக முடியாது அப்படி. ஸோ இங்கே வந்து பைக்கை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பஸ்ஸு கிடைக்குமா? கைஸ், இந்த ஊரில் பஸ் டிக்கெட் கூட இந்த மாதிரி லைனில் நின்று எடுக்க வேண்டியிருக்கு. கார்டு பேமெண்ட்டேக்கா கேஷ் நீ? இங்கே வந்து கேஷ் பேமெண்ட் வந்து நடக்காது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட், डेबिट कार्ड क्रेडिट कार्ड. बस कैसे मिलेगा इधर? थैंक यू. ஆளும் நீ எப்படி வரீங்க? நீயும் ஆளும் அப்படி இப்படி ஏறாமல் எப்படி கெத்தாக வருவீங்களோ? உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே உன்னையும் அவளையும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் நினச்சேன் அப்படியே நம்மளை பைக்கில் அப்படியே ஜாலியாக போட்டுறோம்னு நினச்சேன். அதோ அந்த பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம். இதான் நம்ம டிக்கெட்டு. 150னா கீழே இருந்து பார்த்துக்கலாம், 380னா மேலே போய் பார்த்துக்கலாம்.
இல்லைண்ணே நான் பண்ண இல்லை. சரிண்ணே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 minutes ஆகும் நினைக்கிறேன். 6 kilometers. நம்ம பைக்காக இருந்தால் 5 நிமிஷத்தில் போயிடலாம். இது லேட்டுக்கு மேலே லேட்டு ஆகிட்டே இருக்குங்க. மணி இப்போவே 9 மணி ஆகிட்டு, 10 மணி செக் அவுட்டு. பார்த்துக்கலாம். பஸ்ஸுக்குள்ளேயும் ஹெல்மெட்டை போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். ஸோ அது தெரியுதாங்க, வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்டாச்சு 597 feet. எப்படி இருக்குது பாருங்கள். 597. ஆமாம். நமக்கு என்ன தெரியும், எப்படி போகணும்? அம்மா நாங்கள் டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கோம்ல, கேமரா பார்த்தோன்னு வெளியே அனுப்பி விட்றோம்ல. கைஸ், ஒரு குட்டி சம்பவம் ஆகி போச்சுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து அளவு கிடையாதான். ஸோ கேமராவும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேமரா ஓகே, பட் ஹெல்மெட் வந்து நீங்கள் லாக்கர் ரூமில் வச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க. இப்போ நம்ம லாக்கர் ரூம் எங்கேன்னு தேடி அதை கொண்டு வச்சுட்டு மார்னிங்லேருந்து சம்பவத்துக்கு மேலே சம்பவம் ஆகிட்டே இருக்குது. கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட் 4 வழியாக உள்ளே வந்தாச்சு. சொல்லுவியா? சொல்லலையா? நீ தானே சொல்லுவாங்க. நீ சொல்லு. நீ வாண்ட எல்லாருக்கும் உனக்கு தான் கரெக்டாக இருக்கும். ப்ளீஸ் டு நாட் ஸ்பீட் ஹியர் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதனால துப்பலாமா? துப்பக்கூடாது. இந்த இடமே பார்க்க வேற லெவலில் இருக்குங்க. தெரியுமா? இப்படி ஒரு மார்னிங்கில் ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து விசிட் பண்ண ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி ரிஃப்ரெஷ்மெண்ட், மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட். அது பல்லு தேய்ச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? பல்லு தேய்க்க பேஸ்ட் கொண்டு வரல. ஸோ நிறைய பேர் வந்து ட்ரக்ஸு அதுக்கு பின்னாடி போய் வந்து ரொம்ப பாலாக போகிறாங்க. ஆனால் நாங்கள் நல்ல பசங்களால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து எங்கள் மைண்டு இது ரிலாக்ஸ். அதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப உத்தமம்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஒரு பிளேஸை பாருங்கள். ஸோ நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கே பாருங்க, வா செம்மையாக இருக்குது பார்க்கவே. இங்கேயும் கேமரா கொண்டு இருந்துச்சுன்னா எதுவும் செய்ய மாட்டாங்க. ஃபேமஸாக இருப்பான். இதெல்லாம் கரெக்டாக இதில் தான் இது வாடி வருவா. இதில் காலை ஒரே விழு. அப்படியா? இது ஒரே விழு. அவன் என்ட்ரி வேற லெவலில் கொடுத்துருக்கானே. காய்ஸ் பாருங்க காய்ஸ், இன்னும் பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருமை தான். ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட் ஸ்டாச்சு 182 meters அண்ட் 597 feet. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே இருந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. ஸோ மேலே போய் நெஞ்சு வர போய் பார்க்கலாம். பட் அது நமக்கு எதுக்கு, மேலே போய் பார்த்தா கொஞ்சம் இங்கேருந்து ஒரு வியூ தெரியும், அவ்வளோதான். ஸோ நம்ம கீழே இருந்து பார்த்து போயிடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போமா வந்தால் நம்ம வந்து மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து டைமும் வந்து ஆகிக்கிட்டே போகுது, அதுக்காக நான் வந்து மேலே போகல. ஸோ நமக்கு வந்து கீழே இருந்து பார்க்கணுன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து இவங்க 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே லோடி மேலே போய் அந்த நெஞ்சு பக்கத்தில் போய் அந்த வியூ பார்க்கணுன்னா 380 rupees வாங்குறாங்க. ஸோ பஸ் சார்ஜ் வந்து ஃப்ரீ. அண்ட் நம்ம ஏதாவது பொருட்கள் கொண்டு வந்தோம்னா அதை வச்சுட்டு வர்ற அந்த லாக்கர் ஃப்ரீ. ஸோ பக்கத்தில் வர அவர் பெருசாகிட்டே போகிறாரு. அது நேரில் பார்க்குற வியூ வந்து வேற லெவலில் இருக்குங்க. தலை சுற்றுதா? ஏன் நீ தள்ளாடுற? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சாகிறதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு அடி ரீச் பண்ணிட்டு பார்த்துட்டு சாவுங்க, பார்த்துட்டு சுற்றுதுருங்க. ஒரு லேக் மாதிரி, டேம் மாதிரி இருக்குது, பக்காவாக சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸே வந்து செமையாக இருக்குங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி. நாங்கள் கூட இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நினச்சோம். பட் பாருங்கள், இதுக்காக எவ்வளோ காசு போனாலும் செலவழிக்கிறாங்க.
காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து இந்த காலத்தவிர வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு மண்டை வந்தால் இருக்கு பாருங்க. சுற்றி வியூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்காங்க. போர்டிங்ஸ். ஸோ பக்கத்தில் இருந்து பார்த்தா நம்ம வந்து அவர் கால் இந்த விரல் அளவு கூட நம்ம வந்து வர மாட்டோம்னு நினைக்கிறோங்க. இங்கே பாருங்கள், ஒரு விரல் அளவு கூட நம்ம வந்து வரவே மாட்டோம். அவ்வளோ ஹைட்டுங்க. சத்தியமாக இந்த ஊர்லேயே தங்கிடலாம் போல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கப்பலும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன போட்டிங் மாதிரி எப்படி நீங்கள் போய்க்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சுவோட பேக் வியூங்க. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் அந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து பேக் வியூ. அவர் வந்து இங்கேருந்து அங்கே பார்த்து நிற்காரு. ஸோ நம்ம வந்து நேற்று அந்த பிரிட்ஜில் இருந்தால் நம்ம வந்து இப்படி காட்டணும் உங்களுக்கு. ஸோ நம்ம அங்கேருந்து வந்தோம், திருப்பி நம்ம அப்படி தான் போகணும். ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பி மும்பை போகிறோங்க. ஸோ ஒரு வேறு லெவலில் ஹாப்பி. வேல்யூ ஃபார் மணி. இங்கே இவ்வளோ மணி செலவு பண்ணி வந்ததுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இடமே வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. கீழே ஒரு டஸ்ட் இல்லை. உள்ளே வந்து ஒன்றுமே கொண்டு வரக்கூடாது. ஒரு சின்ன பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஒன்றுமே வந்து உள்ளே அவ்வளோ கிடையாது உள்ள. ஸோ நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரூம்லேயே வச்சு வந்துடுங்க. ஸோ லாக்கர் ரூம் இருக்குது, இருந்தாலும் சேஃப் தான். நீங்கள் உங்கள் ரூமில் வச்சுட்டு வர்றது வந்து நல்லது. அவர் ஒரு கால் மட்டுமே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து கல் மாதிரி இல்லைங்க, ஏதோ தட்டுனா சவுண்டு வேறு மாதிரி கேட்குது. நான் அப்பவும் சொல்கிறேன் தான், இப்போ கண்டிப்பாக சாகிறதுக்குள்ளே ஒன் டைம் வந்து பார்த்துருங்க. இந்த இடம் இல்லை, எல்லா பிளேஸையுமே அந்த லிஸ்ட்டில், பக்கெட் லிஸ்ட்டில் இந்த பிளேஸையும் வந்து சேர்த்துக்குவாங்க. பாதி வச்சு நம்ம நம்பிக்கையில், ஆனால் மீதி வச்சு நம்ம நண்பர்கள் கையில். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.